வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஈரோடு கோபையா பேசுகிறேன். கேம் சேஞ்சர் யூடியூப் நேயர்களுக்கு என் மனமார்ந்த அன்பான வணக்கங்கள். நண்பர்களே, மகர ராசியில் நீங்கள் பிறந்தவர்களா? உங்களுக்கு ஏற்படும் நஷ்டங்கள் என்ன? உங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் என்ன? நீங்கள் படப்போகக்கூடிய பட்டு கொண்டிருக்கும் துன்பங்கள் என்ன? துயரங்கள் என்ன? இதற்கெல்லாம் விடிவுதான் என்ன என்பதனை ஒரு மிகச்சிறப்பான ஒரு பதிவாக தருகிறேன். அதற்கு ஆண்டவனே, இந்த மகர ராசி அன்பர்கள் எப்பொழுதும் ஒரு கடும் உழைப்பாளிகளாக இருப்பார்கள். உழைத்து கொண்டே இருப்பார்களோ ஒழிய இவர்களுக்கு எப்படி மிச்சம் செய்து பணத்தை சேமிப்பது என்பது தெரியாது. ஆனால் சேமிக்க வேண்டும் என்கிற நோக்கம் இருக்கும். அதை பணமாகவே வைத்து கொண்டு அப்படியே ஒரு சரியான முதலீடு செய்ய தெரியாமல் திணறி கொண்டு இருப்பவர்கள் இந்த மகர ராசி மகர லக்கணக்காரர்கள். உண்மையை சொல்லுகிறேன், இந்த மகர ராசி மகர லக்கணம் சீட்டு, எம்எல்எம், ஷேர் மார்க்கெட்டு, கிரிப்டோ கரன்சி, அடுத்தவனுக்கு பணம் கொடுத்து ஏமாறுறதுல இந்த 12 ராசி லக்கணங்கள்லேயே நம்பர் 1 மகர ராசி மகர லக்கணம் தாங்க. இவங்க கட்டாயம் பணத்தை ஆசையினால, பணத்தை சேர்க்கணுங்கிற ஆசையினால கண்ட முதலீட்டில் போட்டு எல்லாத்துலேயும் இழப்பாங்க. அதனால தயவு செய்து நீங்கள் பாருங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு மகர லக்கணம் தங்கத்தை செய்ய கொடுக்குற இடத்துல ஏமாந்துருக்குது. அவன் எவனோ நான் கொஞ்சம் கம்மியாக செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லி 10-30 பவுன் வாங்கிட்டு ஏமாற்றிவிட்டான். இந்த மாதிரி வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாந்து போகும். இப்படி மகர ராசி மகர லக்கணம் பூரா ஏதாவது அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்யாத மகர ராசி மகர லக்கணமே இருக்காது. அவங்களுக்கு எல்லாரும் என்ன பிரச்சனைனா, இதிலெல்லாம் போய் ஏமாறக்கூடிய தன்மை தான் இருக்குதோ ஒழிய மீண்டு வரக்கூடிய தன்மை இல்லை. எனவே தயவு செய்து நீங்கள் இந்த மாதிரி முதலீடுகளை பண்ணாமல் முழுக்க நீங்கள் தங்கத்திலே முதலீடு செய்யுங்கள் நண்பர்களே. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பாராத மிக பெரும் நன்மைகளை பெறுவீர்கள். அதை விட்டால் நிலத்தில் முதலீடு செய்யுங்கள். இந்த 2ஐ தவிர வேற எதிலையும் இந்த மகர ராசி மகர லக்கணக்காரர்கள் முதலில் தான் இருக்கும் பணத்தை முதலீடு செய்தால் அந்த பணம் இரட்டிப்பாவதும் இல்லை, திரும்ப வரப்போவதும் இல்லை. யாரை நம்பி பணம் கொடுத்தாலும் மகர லக்கணம் மகர ராசியினால் திரும்ப பெற முடியாது. 6ஆம் இடமாக புதன் வரும் காரணத்தினால் இவங்களுக்கும் கடன் மேல் கடன் வரும். எப்படி பார்த்தாலும் புதனுடைய வீடு இரட்டை வீடு. அப்போ 2 கிரெடிட் கார்டு, 3 கிரெடிட் கார்டு, கடன் கார்டு, அந்த கார்டு இந்த கார்டெல்லாம் வரும். ஆனால் தயவு செய்து கடன் மட்டும் வாங்கி விடாதீர்கள் மகர லக்கணக்காரர்களே. மகர லக்கணம் மகர ராசி கடன் வாங்கி கொண்டு திண்டாடி இருக்கும் சொத்தை விற்கக்கூடிய நிலைமைக்கு போய் நிற்கிறது. எனவே ஒரு நாளும் கடனுக்கு போகவே கூடாது என்பதனை முடிவு செய்து கொள்ளுங்கள். அதிலும் குறிப்பாக பாருங்கள், இவங்க வீடு கட்டுவாங்க. அந்த வீடு ஒரு 10 லட்ச ரூபா எஸ்டிமேட்னு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது 50 லட்ச ரூபா எஸ்டிமேட்டில் கட்டி முடிப்பாங்க. 10 லட்ச ரூபாய்க்கே இங்கே 5 லட்ச ரூபா கடன் வாங்க வேண்டிய நிலைமை இருக்கும். மேற்கொண்டு 40 லட்சம் வாங்கி 45 லட்சம் வாங்கி மொத்தத்துக்கு அந்த வீட்டை விற்று கட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு போகக்கூடிய மகர ராசி மகர லக்கணக்காரர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறேன். எனவே மகர ராசியோ மகர லக்கணமோ இருந்து விட்டால் தயவு செய்து கடனை மட்டும் வாங்கி விடாதீர்கள். அதே போல் இவர்களுக்கும் கர்ம நோய் உண்டு. என்ன நோய்? வீசிங் ட்ரபிள்ஸு, அல்லது சர்க்கரை நோய், அல்லது நரம்பு சார்ந்த வீரியம் சார்ந்த தொந்தரவுகள், ஹார்மோன் சார்ந்த தொந்தரவுகள், உடம்பு குண்டாகக்கூடிய அமைப்பு, இவைகளினால் தொந்தரவுகள் ஏற்படும். பெரும்பாலும் கடனால் தத்தளிப்பவர்களுக்கு அதுவே மனநோயாக கூட மாறக்கூடிய அமைப்பு இந்த மகர ராசி மகர லக்கணக்காரர்களுக்கு உண்டு. தோல் நோயால் பிரச்சனையை சந்திப்பவர்களும் இந்த மகர ராசி மகர லக்கணக்காரர்கள் தான். அதேபோல் 7ஆம் இடமே சந்திரனாக வருவதால் இவர்களை பொறுத்தவரை இவருடைய மன வாழ்க்கை என்பது திடீர் பிரகாசமாக இருக்கும், திடீரென்று டவுன் ஆகிவிடும். 7ஆம் இடம் சந்திரன் வந்து விட்டாலே பொதுவாக இந்த மகர ராசி மகர லக்கணக்காரர்களுக்கு நன்றாக போயிட்டு இருந்த திருமண வாழ்க்கை திடீர் இருந்துட்டு 5 நாள் டவுனாக போகும். ஸோ ஒரு நன்மையான வாய்ப்பு இல்லை. அதனால் திருமண வாழ்க்கையில் ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், இல்லைன்னா ரொம்ப திருமண பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணணும் இந்த மகர ராசி மகர லக்கணத்துக்கு. அதே மாதிரி 8ஆம் இடமா இதை பொறுத்த வரைக்கும் சூரியன் வீடு வருது. இவங்க தான் இந்த கவர்மெண்ட் வேலைக்காக போராடி அதுக்கப்புறம் எழுதி கொண்டே இருந்தான் அப்படிங்கிறதெல்லாம் கூட இந்த குரூப் 1 குரூப் 2 இதெல்லாம் எழுதி கொண்டே இருந்தான்னா
இவங்களுக்கு தான் அது. ஸோ அந்த மாதிரி அமைப்புடையவங்க பொதுவாக சூரிய வழிபாடு பண்ணாமல் நீங்கள் அந்த மாதிரி பண்ண முடியாது. நீங்கள் தயவுசெய்து நல்ல ஜாதகம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் குரூப் 1 எழுதலாமா குரூப் 2 எழுதலாமாங்கிறத முடிவு பண்ணுங்கள். அதுக்காக மகர லக்னம் மகர ராசிக்கு கவர்மெண்ட் வேலையே கிடைக்காதுன்னு நான் சொல்ல. அது சூரியன் இருக்கக்கூடிய நிலையை பொறுத்து கிடைக்கும். ஆனால் கிடைச்சாலும் அது ஒரு போராட்டமாக இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு என்ன வழி அப்படிங்கிறதையும் இப்போது நாம் சொல்ல போகிறோம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. சூரியன் என்று வந்து விட்டாலே சூரியனுடைய வழிபாடு ரொம்ப எளிமைங்க. ஒரு சூரிய காயத்ரி வழிபடுங்க, ரொம்ப எளிமை. சூரிய நமஸ்காரம் யோகா பண்ணுங்க, அதை விட எளிமை. 7வதோட ஒரு எளிமையாக சொல்ல போகிறேன், கண் தானம் பண்ணுங்க. சூரியனாவே கண் தானம் பண்ணி பாருங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த கவர்மெண்ட் பிரச்சனையில் இருக்கக்கூடிய மகர ராசி மகர லக்னக்காரர்களுக்கு மிகப்பெரிய ரிலீஸ் கிடைக்கும். அதே மாதிரி 8லேயே சூரியன் இருக்கு, 8ஆம் இடமே சூரியனாக இருக்கிறதுனால இந்த அவமானம் வந்துக்கிட்டே இருக்கிற மகர குடும்பத்திலே இன்சல்ட் பண்ணுவாங்க. அவமானத்தை சந்திக்காத, அதுவும் குறிப்பாக குடும்பத்திலேயே அவமானத்தை சந்திக்காத மகர ராசி மகர லக்னமே இல்லை என்று நான் சொல்லுவேன். எனவே அந்த அவமானத்திலிருந்தெல்லாம் வெளியில் வர சூரியனை நன்றாக வழிபாடு செய்வது மிக பெரும் நன்மை நண்பர்களே. 12ஆம் இடமாக இவர்களுக்கு குருவின் வீடான தனுசு வருகிறது. அதனால்தான் சர்க்கரை நோய் வருவது, அதிகமாக செலவு ஏற்படுவது, இந்த மாதிரி பிரச்சனைகள் வருவதெல்லாம் அதிகமாக இருக்கும். குழந்தையை பிரிந்து வாழ்வது அல்லது ஆண்வாரி சம்பந்தப்பட்ட பிரச்சனையை தருவது, இவைகள் எல்லாம் இவர்களுக்கு இருக்கும். ஆண்வாரிசு ஏக்கம் இருக்கும், சில பேருக்கு ஆண்வாரிசு இல்லாமல் கூட போகும், அதுக்காக செலவு பண்ணுவாங்க. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இந்த மகர ராசி மகர லக்னக்காரங்களுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இவங்களுக்கு ஒரு தீர்வு என்ன சார் சொல்கிறது அப்படின்னா, பொதுவாக இவங்க வீட்டில் மகரம், மேசம், கடகம், துலாம், விருச்சிகம் இந்த ராசி லக்கணங்கள்லாம் கட்டாயம் இருக்கும். அதே போல் இவங்களுக்கு என்ன தீர்வு அப்படின்னா, மகர ராசியில் பிறந்து உத்திராடத்தில் பிறந்திருந்தால் நீங்கள் வணங்க வேண்டிய, நீங்கள் குபேர யோகத்தை பெற நீங்கள் வணங்க வேண்டிய கோவில் கும்பகோணம் அருகில் உள்ள பட்டீஸ்வரம் கோவில். பட்டீஸ்வரம் தேனுபுரீஸ்வரர் கோயில், பட்டீஸ்வர துர்க்கை கோயில்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்கிற தேனுபுரீஸ்வரருக்கு தேனால் அபிஷேகம் செய்து வழிபட்டீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை தேராக தித்திக்கும் நண்பர்களே. அதேபோல் நீங்கள் மகர ராசியிலே திருவோண நட்சத்திரத்திலே நீங்கள் பிறந்திருந்தால் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம், அற்புத தெய்வம், அருமை தெய்வம், அது குருவாயூர் அப்பன் தான். அவரை வழிபட மிக பெரும் வெற்றி கிடைக்கும். அல்லது தோணியப்பர், சீர்காழியில் உள்ள தோணியப்பரை வழிபட சீர்காழி நீங்கள் சென்றீர்கள் என்றால் சீர்காழி சட்டநாதர் கோயிலிலே நடுவிலே தோணியப்பர் படகுடன் அமர்ந்தது போல் இருப்பார். அவரை வழிபட மிக பெரும் வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே. அதேபோல் நீங்கள் மகரத்திலே அவிட்ட நட்சத்திரமாக இருந்து விட்டால் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கூத்தனூர் சரஸ்வதி அம்பாளை நீங்கள் வழிபட உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும் நண்பர்களே. பொதுவாகவே மகர ராசி மகர லக்கணக்காரர்கள் பொதுவாக யாரை வழிபட்டால் மிக பெரும் வெற்றி கிடைக்கும் என்றால் அது மிகையாக சொல்லவில்லை, உண்மையிலேயே மிக பெரும் வெற்றி கிடைக்கிறது என்றால் அது ஆதி கும்பேஸ்வரர் ஆலயமான திரு கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய கும்பேஸ்வரர் ஆலயம், ஆதி கும்பேஸ்வரரை வணங்க மிக பெரும் வெற்றிகள் இந்த மகர ராசி மகர லக்கணக்காரர்களுக்கு கிடைக்கிறது நண்பர்களே. பல பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகளை மிக எளிமையாக குபேந்திர யோகம் என்கின்ற அற்புதமான குபேர யோகத்தை பற்றி இதுவரை உங்களுக்கு நாம் மிகச் சிறப்பாக தெளிவாக விளக்கியிருந்தோம். என்னுடைய அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு தேவைப்பட்டால், நீங்கள் ஜாதக ஆலோசனை பெறுவதற்கு நீங்கள் என்னிடம் விருப்பப்பட்டால் என்னுடைய நம்பரான 9842737800, அதாவது 98 427 37 800 என்கின்ற எண்ணிற்கு நீங்கள் ஃபோன் செய்து உங்கள் அப்பாயின்மெண்ட்டுகளை ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதாவது உங்களுடைய முன்பதிவை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல் நாங்கள் நேரடியாகவும் ஜோதிடம் பார்க்கிறோம், ஆன்லைனிலும் ஜோதிடம் பார்க்கிறோம். எப்படிப்பட்ட முறையிலும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் பெறலாம்.
இது மட்டுமல்ல, நம்முடைய வகுப்புகள் ஆண்டவர் ஆஸ்ட்ரோ சயின்ஸ், அதாவது ஜோதிட சித்தன் என்கின்ற குழு, ஜோதிட சித்தன் என்கின்ற யூடியூப் சேனல், இவைகளிலே நாம் வகுப்பு எடுத்து கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் நமது வகுப்பிலே படித்து கொண்டிருக்கிறார்கள். ஜோதிடம் சம்பந்தமான எந்த வகையான உங்களுக்கு பலன் எடுக்க முடியவில்லையா, பரிகாரம் எடுக்க முடியவில்லையா, திசா புத்தி பற்றி தெரியவில்லையா, அல்லது என்ன ஜோதிடம் முழுக்க கற்றுக்கணுமா, நீங்கள் தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு பேக்கேஜ் இருக்குது, அதை அப்படியே உங்களுக்கு கொடுக்குறோம். எங்கள் வகுப்பை நீங்கள் ஒரு வகுப்பு வாங்கி படித்து பார்த்தீங்கனாலும், ஒரு வகுப்பு நீங்கள் வீடியோ கேட்டிங்கனாலும், ஒரு வகுப்பு நீங்கள் ஆடியோவில் கேட்டிங்கனாலும், நீங்கள் அந்த ஜோதிடத்தில் உங்களுக்கே பூரா மிகச்சரியாக வந்து அப்படியே புல்லரிச்சு போகிற அளவுக்கு ஒவ்வொரு வகுப்பும் இருக்கும். கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் நம்ம உலகம் முழுக்க உருவாக்கி இருக்கோம். அப்படி ஜோதிடம் சம்பந்தமான விஷயங்கள் கேட்கணுன்னாலும் என்னுடைய இந்த நம்பரான 9842737800க்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு உடனே நாங்கள் பதில் கொடுப்போம். நன்றி நண்பர்களே. உங்கள் ஈரோடு TR கோபு ஐயா.